குட் ஈவினிங் கைஸ், வெல்கம் டு ஜாப் ராஸ்கல் யூடியூப் சேனல். இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, மின்சாரத்துறையிலேருந்து வந்திருக்க ஒரு அருமையான வேலைவாய்ப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஜாபுக்கு எந்த விதமான ரிட்டன் எக்ஸாமே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. சேம் டைம் எந்த விதமான ஃபீஸுமே இல்லை. ஃபீஸ் வந்து எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூ கேட்டகரிக்கு எந்த விதமான ஃபீஸுமே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. டோட்டல் காலி பணியிடங்கள் பார்த்தீங்கன்னா 549 காலி பணியிடங்கள்னு சொல்லியிருக்காங்க. இந்த 549 காலி பணியிடங்கள் 4 கேட்டகரியாக ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ப்ராஜெக்ட் இன்ஜினியர், ப்ராஜெக்ட் ஆஃபீஸியர், ட்ரெயினி இன்ஜினியர், ட்ரெயினி ஆஃபீஸர் அப்படின்னு 4 கேட்டகரியாக ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கான சேலரி பார்த்தீங்கன்னா 45,000 சொல்லியிருக்காங்க. அது உங்களோட ஜாப் கேட்டகரி வைஸ் வந்து டிஃபர் ஆகும். 40,000, 35,000 அப்படின்னு டிஃபர் ஆகும். இதுக்கான அப்ளை மோட் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கான லாஸ்ட் டேட் 25/11/2020 சொல்லியிருக்காங்க. இதுக்கு 38 டிஸ்ட்ரிக்டில் உள்ள ஆண்கள் பெண்கள் எல்லாருமே விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருக்கீங்க, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, மறக்காம அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நாங்கள் போகிற அடுத்தடுத்து கவர்மெண்ட் ஜாப் ரிலேட்டடான வீடியோஸ் எல்லாமே உங்களோட ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ இந்த நோட்டிஃபிகேஷனோட நான் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கைஸ், இதான் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். ஓகேங்களா. ஓவரால் வேகன்சி பார்த்தீங்கன்னா 549 வந்து ப்ராஜெக்ட் இன்ஜினியருக்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் 118 வேகன்சி கொடுத்துருக்காங்க. அந்த 118 வேகன்சியை எலக்ட்ரிக்கலுக்கு 80, மெக்கானிக்கலுக்கு 224, சிவிலுக்கு 2, எலக்ட்ரிக்கலுக்கு 6, கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு 6 இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பிஇ, பிடெக், பிஎஸ்சியில் நீங்கள் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ப்ராஜெக்ட் ஆஃபீஸர் ஹெச்ஆருக்கு வந்து மொத்தம் 5 போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து மினிமம் 2 இயர்ஸில் வந்து எம்பிஏ ஆர் எம்எஸ்டபிள்யூவில் நீங்கள் ஹெச்ஆர் இல்லைனா பிஜி டிகிரி இல்லைனா பிஜி டிப்ளமோவில் வந்து ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜர் இல்லைனா பர்சனல் மேனேஜ்மெண்ட் இல்லைனா இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன், ஓகேவா, இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ட்ரெயினி இன்ஜினியருக்கு பார்த்தீங்கன்னா இதுக்கு தான் ஓவராலாக அதிக வேகன்சி கொடுத்துருக்காங்க. மொத்த வேகன்சி பார்த்தீங்கன்னா 418 வேகன்சி. இந்த 418 வேகன்சியை வந்து எலக்ட்ரிக்கலுக்கு 254, மெக்கானிக்கலுக்கு 137, கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு 11, எலக்ட்ரிக்கலுக்கு 10, சிவிலுக்கு 2, ஆர்கிடெக்சருக்கு 1, கெமிக்கலுக்கு 2 இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் பிஇ, பிடெக், பிஎஸ்சி இல்லைனா ஆர்கிடெக்சரல் இன்ஜினியரிங் இந்த மாதிரி முடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ட்ரெயினி ஆஃபீஸர் ஃபினான்ஸ்க்கு வந்து மொத்தம் 8 போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. இந்த 8 போஸ்டிங் வந்து குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் 2 இயர்ஸ் எம்பிஏல வந்து ஃபினான்ஸ் எடுத்து படிச்சிருக்கோன்னு சொல்லியிருக்காங்க. தென் ரிசர்வேஷன் காலமில் உங்களோட கேஸ்ட் வைஸ் எவ்வளோ வேகன்சி இருக்குன்னு ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. யூஆருக்கு 172, ஓபிசிக்கு 114, எஸ்சிக்கு 64, எஸ்டிக்கு 32, இடபிள்யூஎஸ்க்கு 44 இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. தென் கீழே க்ரோல் டவுன் பண்ணி வந்தீங்கன்னா உங்களுக்கு டேர்ம்ஸ் ஆஃப் பீரியட் வந்து, அதாவது இந்த ஒர்க்கிங் பீரியட் வந்து எவ்வளோ இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ப்ராஜெக்ட் இன்ஜினியருக்கும் ப்ராஜெக்ட் ஆஃபீஸருக்கும் மினிமம் 2 இயர்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. தென் ட்ரெயினி இன்ஜினியருக்கும் ட்ரெயினி ஆஃபீஸருக்கும் மினிமம் 1 இயர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. தென் ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து நீங்கள் ஓபிசி கேட்டகரினா உங்களுக்கு 3 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் இருக்கும். எஸ்சி, எஸ்டி கேட்டகரினா உங்களுக்கு 5 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் இருக்கும். பிடபிள்யூ கேட்டகரிக்கு 10 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. தென் கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணி வந்திருக்காங்க செலெக்ஷன் ப்ரொசீஜர். இந்த செலெக்ஷன் ப்ரொசீஜர் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட டிகிரி ஸ்டாண்டர்டில் நீங்கள் எடுத்திருக்க மார்க் வந்து 75% வந்து கன்சிடர் பண்ணிக்கிடுவாங்க. தென் உங்களோட குவாலிஃபிகேஷனில் நீங்கள் ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சிருக்கீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு 10% வந்து கன்சிடர் பண்ணிக்கிடுவாங்க. தென் இன்டர்வியூவில் வந்து நீங்கள் எடுக்கிற மார்க் வந்து 50% வந்து 15% வந்து கன்வெர்ட் பண்ணிக்கிறாங்க. ஓகேங்களா. ஓவராலாக 100 மார்க்கு எடுத்துக்கிறாங்க. நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்டில் தான் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். https://jobapply.in/BEL 2020 TETOPEPO. ஓகேவா. இந்த நோட்டிஃபிகேஷன் இருக்குது. இந்த வெப்சைட்டில் தான் நீங்கள் போய் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கான அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 25/11/2020 சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. தென் கீழே ப்ராப்ளம் பண்ணிங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ். ஓகேங்களா. ட்ரெயினி இன்ஜினியர், ட்ரெயினி ஆஃபீஸருக்கு வந்து நீங்கள் மினிமம் 200 பே பண்ணுற மாதிரி இருக்கும். தென் ப்ராஜெக்ட் இன்ஜினியர், ப்ராஜெக்ட் ஆஃபீஸருக்கு வந்து 500 பே பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூ கேட்டகரினா உங்களுக்கான எந்த விதமான ஃபீஸுமே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஃபுல்லாமே நீங்கள் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. டாக்குமெண்ட், அதாவது நீங்கள் அப்ளை பண்ணுறதுல நீங்கள் என்னென்ன அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்க. பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, உங்களோட எஸ்எஸ்எல்சி மார்க்கு எல்லாத்தையும் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. டிகிரி சர்டிஃபிகேட்டு, உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு இது எல்லாமே அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபுல்லாமே ரீட் அவுட் பண்ணி பார்த்துருங்க. இந்த நோட்டிஃபிகேஷனுக்கு நம்ம கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். ஓகேங்களா. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருக்கீங்க தான் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கானுக்கு கிளிக் பண்ணிக்கோங்க. நான் போடுற அடுத்தடுத்த கவர்மெண்ட் ஜாப் ரிலேட்டடான வீடியோஸ் எல்லாமே உங்களோட ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ்.